நீங்கள் உங்களுடைய பெற்றோருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய மறுத்தீர்கள் என்றால் தேவ சித்தம் பெற்றோர் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபம் தான் கடந்து வரும். ஏனென்றால் பெற்றோர் வழியாக ஆண்டவர் தம் சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். கீழ்ப்படியுங்கள், அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இந்த தலைமுறை மிகவும் எல்லாவற்றிலும் முன்னேறிய ஒரு தலைமுறையாக படித்திருக்கிறீர்கள், பல பட்டங்களை பெற்றிருக்கின்றீர்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் மிகவும் வளர்ந்திருக்கிறது, ஒரு எலக்ட்ரானிக் உலகத்திலே நீங்கள் வாழ்கின்றீர்கள். ஒருவேளை உங்களுடைய பெற்றோர் உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலாக இருக்க மாட்டாங்க. படிக்காதவர்களாக இருக்கலாம், கிராமவாசிகளாக இருக்கலாம், உலக ஞானமற்றவர்களாக இருக்கலாம், நாகரிகமற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் உங்களுக்கு பெற்றோராய் இருப்பதால் ஆண்டவர் அவர்கள் மூலமாக தன்னுடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். உங்களுடைய பெற்றோருடைய சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் கடவுளுடைய சித்தம் உங்கள் பெற்றோர் வழியாக உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட்.